மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், திருக்கூத்து பகுதி. தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வர் தான் அரசியல் சாசனப்படி இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 6 முதல்வர்கள் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்காங்க. இதை கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நம்ம கிட்ட சொல்றாரு. சார், ஸ்டாலின் ஆட்சியா இருந்தாலும் எடப்பாடி ஆட்சியா இருந்தாலும் சிஎம் ஆபீஸ்க்கு போற ஃபைல் உடனடியா ரிட்டர்ன் ஆயிடும். இப்போ சிஎம் ஆபீஸ் போறதுக்கே 4 செக்ரட்டரி படிச்சுட்டு தான் ஃபைல் ரெடி ஆகுது. இதுக்கே டிலே, ஒரு நாள் டிலேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து சிஎம் ஆபீஸ் போனோன்னா சிஎம் ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவர் படிக்கிறாரா இல்லையான்னு தெரியல, அவர் முதல்வர். அடுத்தது உசியான ஒரு முதல்வர். மூணாவது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அவர் ஒரு முதல்வர். 4வது ஜான், அவர் ஒரு முதல்வர். இது இல்லாம விஷ்ணு ரெட்டி, செங்கோட்டையன், அப்பப்போ கொஞ்சம் த்ரிஷா இல்லாம இருக்காது இல்லையா, அப்பப்போ கொஞ்சம் த்ரிஷா. இப்படி கணக்கு எடுத்தா 4 பவர் சென்டர் மெயின், சப்சீக்வெண்டா ஒரு 3 பவர் சென்டர் உள்ளவர். அப்போ மொத்தம் 7 பவர் சென்டர். இது என்ன மன்னர் ஆட்சியா, பரம்பரை ஆட்சியா? பரம்பரை ஆட்சியில் இருக்கக்கூடிய வாரிசுகள்லாம் தான் முடிவெடுப்பாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் முடிவெடுக்கிற நிலைமையில விஜய் இல்லை. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. கவர்னன்ஸ் பத்தி, கவர்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியாது முதல்வருக்கு. இப்போ அதுக்காக தான் ஜானையும் விஷ்ணு ரெட்டியையும் முதல்வருக்கு ஆலோசகராகவே போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஆலோசகர்ன்ற முறையில முதல்வருக்கு வரக்கூடிய கடிதங்கள், ஃபைல்கள், இதை எல்லாத்தையுமே பார்ப்பதற்கான உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு 6-7 முதலமைச்சர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏற்கனவே ஒரு 35 பேர் கொண்ட கேபினெட் அமைச்சரவை, 35 பேர், அது தனி வட்டம். அது இல்லாம இந்த 6-7 முதலமைச்சர்கள் இவங்க எல்லாம் சிஎம்க்கு வரக்கூடிய ஃபைலை பத்தி டிசைட் பண்றாங்க. இது எங்க வெளிப்படுதுன்னா, உங்களுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த அதிகாரிகளோட போஸ்டிங் இருக்கு இல்லையா, இந்த அதிகாரிகள் இப்போ ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு செட் ஆஃப் அதிகாரிகள் போட்டிருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. அந்த செட் ஆஃப் அதிகாரிகள் தான் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லணும். அப்படின்னா அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா இவங்க புதுசா அதிகாரிகளையும் போடுறாங்க. ஆனா இந்த முடிவெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டீம் வேற இருக்கு. இப்போ இந்த 7 பேர், ஆதவ், புசி, ஜானு, விஜய், த்ரிஷா, விஷ்ணு ரெட்டி, அப்புறம் அந்த ஜோசியக்கார் கூட வருவாருன்னு நினைக்கிறேன். அது இல்லாம இந்த 7 பேர் வர்ற இந்த லிஸ்டோட இல்லாம தனியா ஒரு டீம் அருண்ராஜ் ஒரு ஐஏஎஸ் டீமை, சகாயம் உட்பட, சகாயம் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு உட்பட எல்லாரும் ஒரு டீம் ஆஃப் அட்வைசரி போர்டு ஒன்று இருக்கு. இப்போ 7 பிளஸ் இந்த அட்வைசரி போர்டு இதெல்லாம் சேர்த்தா ஒரு 10-12 சிஎம். விஜய் முடிவெடுக்கிறத 12 பேர் கண்காணிப்பாங்க. இதுல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, 12ல 500 பேர் கூட கண்காணிக்கிட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நல்ல முடிவா இருந்தா சந்தோஷம். ஆனா இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் போஸ்டிங்கே ஆட்சி 10-13 நாள் ஆகுது. இன்னைக்கும் பல இடங்கள்ல கமிஷனர்கள் மாத்தல, எஸ்பிஸ் மாத்தல, ஐஜிஸ் மாத்தல. இந்த மாதிரி பலரை மாத்தாம வச்சிருக்கிறது உங்களுக்கு நிர்வாக ரீதியான சிக்கலுக்கு கொண்டு போகும். இப்போ கோவையில ரம்யா பாரதின்னு ஒரு அம்மாவை வெஸ்ட் ஜோன் ஐஜியா போட்டாங்க. இந்த அம்மா இன்னைக்கு கோவையில ஒரு சின்ன பொண்ணு, 10வது படிக்கக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ணை வீட்டுக்கு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்த பொண்ணை எடுத்துட்டு போய் கெடுத்து கொலை பண்ணி முகம், வாய், கண்ணு எல்லாத்தையும் சிதைச்சதோட உடல் முழுக்க கடிச்ச காயங்கள்ல இருக்கு. இந்த கொலை விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்ட ஒரு அம்மா ஊடகங்களுக்கு எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அந்த அம்மாவோட கண்டென்ட் ஒன்னே ஒண்ணுதான். விஜய் சார், நீங்க சினிமால ஹீரோ மாதிரி எல்லாரையும் காப்பாத்துவீங்க, எல்லா வேலையும் நீங்க செய்வீங்க, அந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு நினைச்சுதானே சார் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்களா சார்? என்ன சார் நடக்குது உங்க ஆட்சியில? உங்களுக்கு 34,000 வாக்குகள் அதிகமா போட்டு ஜெயிக்க வச்சோம் சூலூர் தொகுதியில.
அந்த சூலூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஊரான பள்ளப்பாளையம் பாரதிபுரம்ன்ற ஊர்ல இப்பதான் அந்த ஊருக்கு போத்தனூர்ல இருந்து வந்து குடி வந்த ஒரு அம்மாவுடைய ஒரே குழந்தை. அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் சதைச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்காக தானே சார் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா அந்த அம்மாவுடைய கதறல் வந்து ரொம்ப பெருசா கேக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு குழந்தைய வந்து செதைச்சதா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மோகன்ராஜ், அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தன், அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஞ்சா போதை. போதைப் பொருளை அப்போ 2 விஷயமும் விஜய் இது அடிப்படுதா? போதையை ஒழிப்போம். கஞ்சா, ஃபுல்லா கஞ்சா. ஒரு 10 வயசு சிறுமிகிட்ட என்ன செக்ஸ் இன்பம் அவங்க அடைஞ்சிட முடியும்? ரைட்டா? எல்லாம் 30, 35 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள். இவங்களுக்கு என்ன செக்ஸ் இன்பம் வயசுக்கு வராத ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கிடைச்சிரும். இது வந்து முழுக்க முழுக்க போதை வெறியில செஞ்சுட்டு, அந்த பொண்ண வந்து முகம் தெரியாம இருக்கிறதுக்கு கல்லு வச்சு அடிச்சு, சிதைச்சு குளத்துல கொண்டு போய் போட்டுருக்காங்க. இதுல வந்து பாலியல் பலாத்காரம் ரொம்ப பெரிய அளவுக்கு போயிருக்கு. இப்போ பாலியல் பலாத்காரம் பெரிய அளவுக்கு போயிருக்குன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படின்றது தான் விடிய விடிய மறியல். 11 மணி நேரம் வந்து கோவையே கிடுகிடுக்க அளவுக்கு, சூலூர் கிடுகிடுக்கிற அளவுக்கு மறியல். அவங்களோட ஒரே டிமாண்ட் என்னன்னா, அக்யூஸ்ட புடிச்சிட்டீங்க, என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்றது தான் டிமாண்டு. அதுக்கு அதுக்கு கூட விஜய் வந்து அறிக்கை குடுக்கல. ஒரு நாள் கழிச்சு தான் அவருடைய அறிக்கை வந்து ரீச் ஆகுது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்ல, +2 மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்ல, இந்த மாரி எதுவுமே அவர் சொல்லவே இல்ல. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஊமை கவர்ன்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்குமே பேசுறது இல்ல. இத கரெக்ட்டா எந்த கவர்ன்மென்ட்டோட கம்பேர் பண்றாங்கன்னா, ஓபிஎஸ் அரசு ஒண்ணு நடந்தது. ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு, சிஎம் அவரு நேரா போயிட்டு போயஸ் கார்டன்ல பூங்குன்றன் ஆபீஸ் பக்கத்துல ஒரு டேபிள் சேர் போட்டுருப்பாங்க. அவரு பாத்ரூமுக்கு ஏஞ்சி போலாம், சாப்பிடுறதுக்கு ஏஞ்சி போலாம். அவ்வளவுதான் அவருக்கு அனுமதி. ஆனா, அவரு தான் சிஎம். ஜெயலலிதா மேல இருப்பாங்க. இந்த ஃபைல் எல்லாமே ஜெயலலிதாவுக்கு போய் ஒரு சுத்து மன்னார்குடி மாஃபியாட்டலாம் போய் டிஸ்கஷன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஓபிஎஸோட கையெழுத்து வந்து ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு அனுப்புறதுக்குள்ள 3, 4 நாள் ஆயிடும். இந்த கவர்ன்மெண்ட் வந்து மிக்சர் கவர்ன்மெண்ட்ன்னு சொன்னாங்க. இந்த ஓபிஎஸ் கவர்ன்மெண்ட்டோட இதுல தான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து பெரிய அளவுக்கு நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்கவே நடந்தது. ஆஃப் கோர்ஸ். இது மாதிரி ஒரு மிக்சர் கவர்ன்மெண்ட்ட தான் இவர் குடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கவர்ன்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து வா பேசாமடந்தை கவர்ன்மெண்ட் இல்லன்னா ஊமை கவர்ன்மெண்ட்ன்னு சொல்றாங்க. போன த முதலமைச்சர வந்து பொம்மை முதலமைச்சர்ன்னு சொன்னாங்க. இவர் வந்து ஊமை முதலமைச்சர் அப்படின்ற மாரி சமூக ஆர்வலர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில ஒரு +2 மாணவி பாலியல் பலாத்காரம், கொலை. ஈரோடு அந்தியூர்ல ஒரு +2 +1 மாணவி கொலை. திருவண்ணாமலையில ஒரு குழந்தை 15 வயசு பொண்ணு ஒண்ணு கூட்டு பாலியல் பலாத்காரம். காசிமேட்ல ஒரு 10 வயசு குழந்தைய கெடுத்து சீரழிச்சவன் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி, தாவேகா நிர்வாகி. மெரினால ஒரு மனநலம் பாதிச்ச பெண்ண கதறி, கொதறி எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல படப்ப, ப்ராப்பரா சொன்னா படப்ப. அங்க வந்து 2 கானா பாடகர்கள வெட்டி கொன்னுருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருகூர் அப்படின்றது பார்டர்ல வரக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் பார்டர்ல இருக்கக்கூடிய டவுனு. அந்த டவுன்ல வந்து 13 வயது சிறுவன வந்து கொலை பண்ணியிருக்காங்க. விளாத்திக்குளத்துல +2 மாணவி வந்து வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. கோவில்பட்டியில இளம் வாலிபரை கொன்னுருக்காங்க. கிருஷ்ணகிரியில வந்து உறவினர்கள் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க ஒரு ஆண. வேலூர்ல வந்து கள்ள மது விற்கிறாங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. அந்த பொண்ணு மேல தாக்குதல் வருது. மது போதையில நண்பர்கள் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சு சாவடிக்கிறாங்க. நாகையில 2 கொலை. மணலி சென்னையில கொலையே இல்லாம இருந்தது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாம இருந்தது. அங்க வந்து ரவுடிகள் வந்து நேத்து ஒரு கொலை பண்றாங்க, இன்னைக்கு ஒரு கொலை பண்றாங்க. இந்த மாதிரி 15 நாட்கள்ல
மொத்தம் 30 கொலை. இந்த 30 கொலையும் நடந்திருக்கு. இந்த கோவை பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட விஷயத்துல அந்த வாலிபன் வந்து ஒருத்தன் பக்கத்து வீட்டிலேயே குடியிருக்கான். அவன் வந்து பைக்ல ஏத்திட்டு போற சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் கழிச்சு தான் அதுக்கு கண்டே பிடிக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவனை செக்யூர் பண்ணி அவனை விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில அவருக்கு வலது கை வலது கால்லாம் உடைப்பு. அவர் வந்து அதுல குற்றவாளிகள்ல ஒருத்தன் மோகன்ராஜ்ன்றவன் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலைகள், ஏகப்பட்ட பாலியல் பலாத்காரம் இது எல்லாமே வந்து விஜய் ஆட்சியில மிகப்பெரிய அளவுக்கு போகுது. இதுக்கு வந்து உறுதியான முடிவு எடுக்கிறதுக்கு யாருமே இது சரியில்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா, இதுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சு. எடப்பாடி வந்து செம்ம அழகா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது வந்து ரியல் கவர்மெண்ட் மாரி நடத்தாதீங்க, ரியல் கவர்மெண்ட்ட நடத்துங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. உதயநிதி அத கண்டிச்சு அறிக்கை குடுத்திருக்காரு. இதுல வந்து அறிக்கை குடுக்காதது வந்து புது தேனிலவுக்கு போயிருக்காங்க இல்லையா? விசிகா. புது கல்யாணம் பண்ணி தேனிலவுக்கு போயிருக்காங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு போயிருக்காங்கல்ல. அவங்க மட்டும் தான் குடுக்கல. ஐயுஎம்எல் குடுக்கல. ரத்தக்களரியோட இவங்க வந்து இந்த வேலைகள் தமிழகம் முழுக்க ரத்தக்களரியோட, ரணக்களரியோட இருக்கு. அது இது போதாதுன்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் கரண்ட் கட். அதுக்கு வந்து கரண்ட் கட் ஏன் வருகிறது அப்படின்னு நீங்க சாட் ஜிபிடில கேட்டீங்கன்னா, அது வந்து கோடை காலத்துல அதிகமா ஏசி யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து மின்சாரம் அதிகமாக செலவாகும். அதனால் கரண்ட் கட் வரும்னு ஒரு பதில் சொல்லுவாங்க. இது சாட் ஜிபிடி பதில். அந்த சாட் ஜிபிடி பதிலையே நிர்மல்குமார் சொல்றாரு. கூடவே ஒண்ணு ஜோவியலா சொல்றாரு. மின்சார வாரியத்தில் கருப்பு ஆடுகள் இருக்கின்றன. அந்த கருப்பு ஆடுகள் தான் கரண்ட் கட்டை செய்கின்றன என்கிறார். ஒரு தடவை செந்தில் பாலாஜி இது மாதிரி ஒரு சின்ன கரண்ட் கட்டு இஷ்யூல வரும்பொழுது அணில்கள் வந்து ஏறுது விளையாடுது. அதனால தான் கரண்ட் கட் ஆகுதுன்னு ஜோவியலா சொன்னாரு. அப்போ அவரை வந்து அனில் செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. கரண்ட் கட்டு ஓவரா நடக்கும்போது ஒரு எம்எல்ஏ வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போய் இவங்க பார்க்குறாங்க. மக்கள்லாம் சேர்ந்து எம்எல்ஏ வீட்டுக்கு போய், எம்எல்ஏ சார் கரண்ட் கட் ஆயிடுச்சு சார். கொஞ்சம் உதவுங்க சார்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வீட்லேருந்து வெளியில வந்த ஒருத்தர் வந்து, எம்எல்ஏ இங்க இல்லைங்க. வெளியூர் போயிருக்காரு. அவரு நாளைக்கு தான் வருவாரு" அப்படின்னு அவரு பதில் சொல்றாரு. இவங்க கேட்டு வராங்க. அப்புறம் தான் தெரியுதாம் அவங்களுக்கு, பதில் சொன்னதே அந்த எம்எல்ஏ. எந்த எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டோம்னு மூஞ்சி முகம் தெரியாம குத்துன்னு குத்துனதோட விளைவு வந்து யார் எம்எல்ஏன்னே தெரியல இவங்களுக்கு. அந்த அளவுக்கான ஒரு விஷயமா இருக்கு. ஆக இன்னைக்கு கரண்ட் கட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலவரத்துக்கு போயிருக்கு. சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமான நிலவரத்துக்கு போயிருக்கு. சிஎம் சார், சிஎம் அங்கிள் அப்படின்னு இவர் பேசினார் இல்லையா? ஸ்டாலினை பத்தி சிஎம் சார், சிஎம் அங்கிள்னு ஒரு விஜய் பேசினார் இல்லையா? இப்ப எல்லா மக்களும் சிஎம் சார், சிஎம் அங்கிள்னு கேட்குறாங்க. இவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வந்து வரல. அதோட இல்லாம இந்த கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட்டை வந்து மதிக்கிற மாதிரி இல்ல. இவர் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். நான் வெற்றி பெற்று வந்திருக்கேன்னு புலகாங்கிதத்தோட டெல்லியில அப்பாயின்மெண்ட் கேட்டாரு. யாரும் இது வரைக்கும் தரல. டோட்டலா தரல. இந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இந்த கவர்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. அப்பாயின்மெண்ட் இல்லைன்றது ஒரு பெரிய அளவுக்கான கிண்டல். அது என்ன கிண்டல் டெல்லியில ஓடுதுன்னா, கங்கனா ரணவத்தும் பிரியங்கா சோப்ராவும் அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா தமிழ்நாட்டு சிஎம் வந்து எதையுமே வந்து கண்டுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஜோவியலா தமிழ்நாடு சிஎம் உடைய டெல்லி விசிட் பத்தி போயிட்டு இருக்கு. இந்த டெல்லி விசிட் போறதுக்கு எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு தான் கேரளால வந்து விடி சதீஷன் முதல்வராக பதவியேற்ற விழாவுக்கு வந்து விஜய் போகல. ஆனா இங்கே இப்போ அவரோட டெல்லி விசிட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாயிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இவர் 144 எம்எல்ஏக்களோட ஜெயிச்சாரு. அதுல வந்து 25 எம்எல்ஏக்கள் வந்து
ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள். அந்த 25 எம்எல்ஏக்கள்ல 17 எம்எல்ஏக்கள், 18 எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடிய மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியோட சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் மன்னிச்சு அவங்களெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிறாரு. ஏன்னா, அப்படி அவர் கட்சியில சேர்த்துக்கலன்னா, மன்னிப்பு அவர்கிட்ட கேட்டு வாங்கி நிக்கலன்னா, இவருடைய இந்த எம்எல்ஏக்களுடைய பதவி வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அடிப்படையில காணாம போயிடுன்றதுனால கேட்குறாங்க. லீமா ரோஸ்ன்னு ஒரு அம்மா, ஆதவ் அர்ஜுனுடைய கையாளு, அவங்க மாமியாரு. அந்த அம்மா வந்து ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து எடப்பாடி குடுத்திருக்கு. அவங்க கட்சி பதவிய இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பறிக்கல. அவங்க போய் எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா எடப்பாடி வந்து வேலுமணி, சி.வி. சண்முகம், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இந்த 3 பேரையும் நான் சேர்க்க மாட்டேன். அவங்க என்ன ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, நான் சேர்க்க மாட்டேன். நான் சசிகலாவை எதிர்த்தே அரசியல் பண்ணவன் நானு. என்ன பண்ண முடியும் உங்களால? அப்படின்னு சவால் விட்டு நிக்கிறாரு எடப்பாடி. இதோட பிஜேபி ஒரு திட்டம் ஒண்ணு போடுது. அத வந்து இன்னைக்கு ஒயர் பத்திரிக்கை வந்து எழுதியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் ஒரு பெரும்பான்மை சாதியை சார்ந்த யாரும் வந்து முதல்வரா வரல. அவங்க வராம இருந்ததுனால மைனாரிட்டி சாதியை சார்ந்தவங்க தான் முதல்வரா வந்தாங்க. இப்போ விஜய் ஏன் கிறிஸ்டியன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாருன்றத பிஜேபி சொல்லி தான் அவர் அதை ஐடென்டிஃபை பண்றாரு. கிறிஸ்டியன் அப்படின்னா அவருக்கு எதிரா இந்துக்களை வந்து பிஜேபி திரட்டுமா. இது வந்து ஒயர் பத்திரிகையுடைய அனாலிசிஸ். எப்படி எல்லா இடத்துலையுமே வந்து யூபியில் வந்து யாதவ்னா யாதவுக்கு எதிராக ஆன ஆட்களை வந்து பிஜேபி திரட்டி நிற்க வச்சுதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பர்டிகுலர் கேஸ்டுக்கு எதிரான ஆட்களை திரட்டி ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு வெற்றிக்கு போகுமோ, அந்த மாதிரி இந்த இடத்துல மோசமாக பிளான் பண்றாங்க. அதுக்காக தான் இந்த கிறிஸ்டியன் பேனரை வந்து விஜய் வந்து கொண்டு வர்றதை வந்து அவங்க அலோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பேனரை இவர் வச்சு வர்றதுனால இது வந்து பிஜேபிக்கு சாதகமான ஒரு மூவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தியரியை வந்து ஒயர் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த விஷயத்தை வந்து ஆக மொத்தம் டோட்டலா ஒரு பொம்மை மாதிரி போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு வர்றவங்க கிட்ட கூட தெளிவா பேசாம இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வராங்கன்னா அவங்க கிட்ட எஸ் சார், எஸ் சார், நோ சார், இந்த இங்கிலீஷ் தெரியாத பசங்க வந்து பேசுவாங்க இல்லையா மதரசாப்பட்டினத்தில், அந்த மாதிரி இவங்க வந்து எஸ் சார், நோ சார் அந்த மாதிரி மட்டும் சொல்லி வேற எதையும் செய்யாத ஒரு மிக்சர் கவர்மெண்ட்டு, ஓபிஎஸ் கவர்மெண்ட் மாதிரி இங்கே வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போவுமே கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொலை கொள்ளை இரத்த களரி என போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு கொலைக்கு நடந்ததுக்கு டிஜிபி அங்கே போறாரு, ஏடிஜிபி அங்கே போறாரு, ஐஜி வந்து அங்கே நிற்கிறாங்க ஒரு கொலைக்கு. அப்போ இதுவரைக்கும் நடந்த மற்ற கொலைக்கெல்லாம் ஏன் அவங்க போல, அவங்க அப்படி காட்டல அப்படின்னா, இது நடந்தது வந்து இப்போ நம்ம போட்ட லிஸ்ட்லயே 5 குழந்தைகள், 5 சிறு இளம் பெண்கள் வந்து அந்த லிஸ்ட்லயே இருக்காங்க. அதுக்கெல்லாம் யாரும் பண்ணல. ஆனா இந்த பொண்ணு விஷயத்துல பொதுமக்கள் வந்து கோவையில வந்து மிக கடுமையான ஒரு போராட்டத்தை அவங்க நடத்துறதுனால பயந்து போய் இவங்கெல்லாம் போறாங்க. ஒரு நாள் சம்பவம் நடந்து ஒரு நாள் கழிச்சு முதல்வர் அறிக்கை கொடுக்கிறாரு. இதுதான் உங்களுடைய மகளிர் நலனா, இதுதான் உங்களுடைய போதை ஒழிப்பா அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முதல்வர் வந்து வழக்கம் போல அவர் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. அவர் அப்படி பதில் சொல்லணும்னாலும் ஒரு 10, 15 பேரை கேட்டுட்டு தான் அவர் பதில் சொல்வாரு. இது எங்க போய் முடியும் இந்த கவர்மெண்ட்? இந்த கவர்மெண்டால என்ன செய்ய முடியும்னு இந்த கரண்ட்டை கட்ட பார்த்து திகைச்சு நிக்கிற மக்கள் வந்து திணறி நிக்கிறாங்க. இவர் ஹீரோ இல்ல, இவர் வேற ஆளு அப்படின்னு தான் ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்கு. ஒரு சர்க்கஸ் கோமாளி ராஜாவானால் அரண்மனையே சர்க்கஸ் கூடாரமாகிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இதுதான் வந்து மாற்றம். இந்த மாற்றம் ஏற்படுத்தியது கோமாளி கூத்துக்கள் நடக்கக்கூடிய அரசா இந்த அரசை மாற்றி இருக்கின்றத வேதனையோட பதிவு பண்ணிட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.